வருகிறோம். சாயங்கால வேலையிலே கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஸ்தலத்திலே நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, உம்முடைய நாம் மகிமைக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, ஆராதனை எல்லாவற்றிலேயும் நீர் மகிமைப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படிக்கு, பரலோகத்திலிருந்து நீர் பேசுகிற துணியை நாங்கள் உணரும்படிக்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆராதனையுடைய முழு பொறுப்பையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். விரோதமாக எந்த காரியங்களும் நடைபெறாதபடிக்கு வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு விரோதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் நின்று ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். வருகிறவர்களை துரிதமாக கொண்டு வரும்படிக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இங்கே வந்தது நல்லது என்று சொல்லி அவர்கள் ஆசீர்வாதத்தோடு கூட திரும்பி செல்லத்தக்கதாக நீர் உம்முடைய மகிமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக கிருபையுள்ள உம்முடைய கரத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இங்கே எடுத்து ஆண்டவரே இந்த ஸ்தலத்திலே சாட்சியின் ஸ்தலமாக நீர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலேயும் வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வேத வசனத்தின் வாக்குத்தத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஸ்தலத்திலே இப்பொழுதும் கர்த்தர் நீர் மகிமைப்படவும், கர்த்தாவே வருகிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கவும் உன்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவை சுகபத்திரமாக கொண்டு வந்து நன்றி. திரும்பவும் உம்முடைய நாம் மகிமைப்படத்தக்கதாக எங்களை சுகபத்திரமாக வீடு சேர்க்கவும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இங்கே சொல்லுகிற நிறைய உன்னுடைய வார்த்தைகள், இந்த வசனங்களை கேட்டு மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக, ஆண்டவரே, இன்னும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும், அவர்களுடைய குடும்பத்திலே, வீடுகளிலே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறையெல்லாம் நீங்கவும், அவர்களை நீர் ஆசீர்வதிக்கவும், அவருடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிபூர்ண தீர்வு கிடைக்கத்தக்கதாகவும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவராக இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இந்த உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை காணும்படிக்கு நீ செய்ய வேண்டும் என்று ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் செய்கிற கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய நாமத்துக்கே மகிமை பண்ணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சுமப்பார், தப்புவிப்பார் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகளப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் உங்களுடைய பிரயாசங்கள் ஒன்று விருதாவா இருக்காது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்க பிரசன்னம், உங்களது மகிமை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதம் 146:2 நாங்கள் வாசிக்கிறோம், உயிருள்ள மட்டும் உண்மை துதிப்பேன் என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உயிருள்ள மட்டும் உண்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த பலவீனமானவர்களை பலப்படுத்துவீராக சங்கீதம் 29:11 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே தேவன் அப்பா ஸ்தோத்திர நேரத்தில் அப்பா சமாதானத்தை எழுந்து வந்திருக்கலாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில இன்னும் என் வாழ்க்கை என்ன முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியாமல் வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி. வானம் உமது மகிமையை அறிவிக்கிறது, பூமி உமது கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. நாங்கள் உண்மை அறிவிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை அறிவிக்கிற பிள்ளைகளை உமது கரத்தில் ஆசீர்வாதங்களை மாற்றம் பெற்றுக்கொள்ள நாங்கள் வரவில்லை. உமது நாமத்தை அறிவிக்க, உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த பிள்ளைகளை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே, குறைவுகள் மாறட்டும், குறைவுகள் நிறைவாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உண்மை தேடுகிறவர்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம், ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆம் கர்த்தா, விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வெறுமையாய் போகக்கூடாது அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையில் நீர் வந்து அப்பா எங்களை மகிமைப்படுத்துகிறாக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவர். வெறுமையாய் திரும்பக்கூடாது அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை
மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே யாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே ஆமே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே ஆமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே வனாந்தீரம் வயல்வெளியாகுமே பாழானதும் பயிர் நிலமாகுமே ஆமே வனாந்தீரம் வயல்வெளியாகுமே பாழானதும் பயிர் நிலமாகுமே கரங்களை உயர்த்தி நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே சப்பா நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே ஆமாப்பா நாங்கள் பலவீனமானவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் சுகமீனமானவர்கள் ஆண்டவரே அப்பா பாழானவர்களை பயிர் நிலமாக்குகிறவரே எந்தெந்த காரியங்களை பிள்ளைகள் எழுந்து போனார்களோ கர்த்தாவே எழுந்து போன அதை அனைத்து காரியம் வரட்டும் ஆண்டவரே உறவுகள் ஒன்றாய் சேரட்டும் ஆண்டவரே குறைவுகள் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே மனுஷரிடத்தில் நாங்கள் போய் மண்டியிட மாட்டோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை என்று சொல்லி சங்கீதம் 9:10 நாங்கள் வாசிக்கிறோமே உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இளைப்பாறுதலை தாங்க ஆண்டவரே பலவீனத்தை நீக்குவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் புதிய இருதயத்தோடு உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே புதிய இருதயத்தோடு உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி அப்பா என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேருக்கு மத்தியில் நான் வருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே இந்த ஆராதனை அப்பா நீங்க இல்லாமல் நாங்கள் வெறுமையா நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரே நீங்க இல்லாமல் நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் வெறுமையா நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரே நிச்சயமாக முடிவு உண்டு எங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா நன்றி அப்பா
போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் அங்கு பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்று பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்று மகிழ்வேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்று மகிழ்வேன். கோர பயங்கரமான புயலில் பொறியாலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் பொறியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சீர்கலைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சீர்கலைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. ஆமென். தாய் தன் பாலகனை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னைய அன்பு தேவ அன்பை என்றும் தாழ்த்தி என்னைய இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்று மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்று மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்று மகிழ்ந்திடுவேன். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நீ
நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் நன்றிய துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு இயேசுவின் நாமோ இனிதான நாமோ இணையில்லா நாமோ இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமோ இனிதான நாமோ இணையில்லா நாமோ இன்ப நாமோ பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும் இயேசுவின் நாமோ இனிதான நாமோ இணையில்லா நாமோ இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமோ இனிதான நாமோ இணையில்லா நாமோ இன்ப நாமோ பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும் இயேசுவின் நாமோ இனிதான நாமோ இணையில்லா நாமோ இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமோ இனிதான நாமோ இணையில்லா நாமோ இன்ப நாமோ நன்றி இயேசு நன்றி அப்பா நாங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் மனுஷர்களுக்கு அடிமைகள் அடிமை இல்லை ஆண்டவரே அப்பா உங்களுடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே உங்க ரத்தத்தினாலே சமாதானம் உண்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஏசாயா 53:5 நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரராஜ் எங்கள் மீறுதல் நிமித்தம் நீர் காயப்பட்டீர் ஆண்டவரே எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் ஒடுக்கப்பட்டீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரராஜா எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் பாவத்துக்கு சாபத்துக்கு அடிமைகள் அல்ல ஆண்டவரே அப்பா குறைகள் நிறைவாய் மாறட்டும் பள்ளங்கள் நிரப்பப்படட்டும் ராஜா ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா நல்ல பலத்தை இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு தருவீராக நல்ல உற்சாகத்தை தருவீராக ஆண்டவரே சூழ்நிலை பிள்ளைகளுக்கு சாதகமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே ஒரு வல்லமை உள்ள கரம் ஆண்டவர் பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன் எல்லா பாரங்கள் இப்போது இறங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் இறங்கி போகட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் ஆண்டவர் மனமகிழ்ச்சி நாளாய் மாற்றி தருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர் பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை தருகிறவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே அப்பா மனதுருக்க உடையவரே ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா உம்பல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா உம்பல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி ராஜா
அடைக்கலமே அதிசயமே உமக்கு ஆராதனை 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 எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா ரட்சகரே இயேசுதேவா ரட்சகரே இயேசுதேவா ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை நன்றி ஆண்டவரே முது வல்லமையுள்ள கிரியைகளுக்காக நன்றி ஆண்டவரே நீ கொடுக்கிற சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக பலத்துக்காக எல்லா விதமான நன்மைகளுக்காக உங்க துதிக்கிறோம் உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி ஆண்டவர் எங்கள் பலவீனத்திலும் உமது பலன் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உள்ளத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் சரீரத்துல காணப்படுகிறதான எல்லா அவயங்களில காணப்படுகிறதான எல்லா பலவீனங்கள் இப்போதே நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால கல்வாரி ரத்தத்துக்குள்ளாய் பிள்ளைகளை மறைக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவரே என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிற விடுவிப்பேன் சொன்னீரே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திர பலியிடுகிறோம் என்னை மகிமைப்படுத்துகிறார் ஆபத்து நாளிலே அவனை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலையும் கட்ட விட்டு விடுவிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா துதி ஆராதனை வேளையிலே மகிமைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே நிதியான வார்த்தைகளில் கூட நீர் வெளிப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரன் அன்பு கரத்துக்குள்ள மறைத்து ஜெபிக்கிறோம் தொடக்கம் முதல் முடிவரை இந்த கரம் எங்களோடு துணியா இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அன்புள்ள எங்க இயேசப்பா அந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சத்தியத்தை அறிவுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வார்த்தையின் நேரத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஆண்டவரே நீ தகுதி படித்தினதுக்காக உண்டாக்கினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுக்கு கொடுத்த உண்மையுள்ள ஊழியக்காரருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவரை மறைத்து நீர் அநேக காரியத்தை ஆண்டவரே இந்த வேலையில வெளிப்படுத்தும் அதன்படி நாங்கள் நடக்கவும் கீழ்ப்படியும் என் தேவரே எங்களுக்கும் கிருபை பாராட்டுவீராக இயேசப்பா நாங்கள் ஆண்டவரே இந்த காதல் கேட்டு அந்த காதல் விட்டு விடாதபடி என் தேவரீர் எங்களை உணர்வுள்ள இருதயமாக மாற்றி அதன்படி நடக்க என் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக இங்கு யாவரும் ஆண்டவரே இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அதனால் ஆண்டவரே பரிபூர்ண சந்தோஷ சமாதானத்தோடு போக என் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக எல்லா துதி கன மகிமையும் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறேன் சூழ்நிலை தோப்பனே ஆமென் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கொஞ்சம் நல்ல கிளியராக கவனிங்க. நாம் இப்போ பைபிளில் இருந்து வேத புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன காரியத்தை பார்க்க போகிறோம். கவனமாக கேட்க ஆயத்தமாக இருக்கிறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு சின்ன சப்ஜெக்ட் இந்த பைபிள் இல்லையா, வேத புத்தகம். வேதம் வந்து பார்த்துச்சுன்னா நமக்கு அதுதான் ஜீவன். சத்தியம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை விட பெரிய ஆள் வேற யாருமே கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை ஆமா, சத்தியத்துலதான் விடுதலை இருக்கு, வேற எதுலையுமே விடுதலை கிடையாது. அப்ப சத்தியத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இதுல இருக்கிற ரகசியம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்மளை விட பெரிய ஆள் யாருமே கிடையாது. அல்லேலூயா. இந்த சத்தியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப நான் வந்து உங்க கூட பைபிள்ல இருந்து ஒரு விஷயத்த, ஒரு சம்பவம் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இப்போ உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்காவின் புத்தகம் 18வது அதிகாரத்துல, லூக்காவின் புத்தகம் 18வது அதிகாரத்துல 9 வசனங்களை நான் வாசிச்சுட்டு இந்த வசனங்கள்ல இருக்கிற சம்பவத்தை நம்ம இப்போ பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, லூக்கா 18வது அதிகாரத்துல 35ல இருந்து கடைசி வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன்
வழி அருகே. அன்பு சகோதரர் ராஜ்குமார் வாசிக்கட்டும். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. இங்க அழகான ஒரு சம்பவம். இந்த 9 வசனங்கள்ல முக்கியமா இந்த வசனத்துல கதாநாயகன் யாரு? குருடன். யாரு? அவன் தான் இந்த வசனத்துல, இந்த 9 வசனத்துல ஹீரோ அவன் தான். இந்த சம்பவத்துல கதாநாயகன் அவன் தான். அவனுக்கு அவனுடைய பேர் இங்க கொடுக்கப்படலை. இந்த 9 வசனங்கள்ல குருடன் அப்படின்னு தான் போட்டு. இப்போ அவனுடைய தொழில் என்ன? பிச்சை எடுக்கிறான். என்ன வேலை? அவன் வேலை அப்படித்தானே போட்டிருக்கு வசனத்துல. பாருங்க, வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவன் சூழ்நிலை. அவன் எங்க உட்கார்ந்து பிச்சை கேட்கிறான்? வழி அருகே. வழி அருகேன்னா பாதை, எல்லாரும் நடந்து போகக்கூடிய பாதை. ஒரு ஒரு தெரு இருக்கு, அல்ல ஒரு ரோடு, மெயின் ரோடு இருக்குன்னா அந்த ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறான். அந்த ஜனங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே காலையில இருந்து நைட் வரைக்கும் போயிட்டே இருப்பாங்க. அந்த பாதையில உட்கார்ந்து வழி அருகே உட்கார்ந்து பிச்சை. வழி அருகேன்னா நடைபாதை, எல்லாரும் நடந்து செல்லக்கூடிய பாதை. அந்த பாதையில உட்கார்ந்து அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அப்ப அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். வேற எங்கேயும் இல்லை, வழி அருகே உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். இப்ப அவனுக்கு கண்ணு தெரியாது, வாய் நல்லா பேசுவான். கண்ணு தெரியாததுனால அவனுக்கு சவுண்டு மட்டும் தான் கேட்கும். யார் போறா வரா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. இப்போ அந்த வழியா ஒரு கூட்டம் போகுது. அப்போ அவனுக்கு ஏதோ லேசா கேள்விப்படுறான், இயேசு கிறிஸ்து அந்த வழியா போறாரு, அதனால ஜனங்கள்லாம் பரபரப்பா போறாங்க அப்படிங்கிறது அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. அப்ப அவன் என்ன சொல்றான்? ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். இப்போ அவன் வழியருக உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு கண்ணு தெரியாது, கண்ணு மட்டும்தான் தெரியாது, வாய் நல்லா பேச தெரியும். அதனால அவன் வாய் பேச தெரியறதுனால போறது யாரு அப்படின்னு விசாரிக்கிறான். முதல்ல சம்பவம், அவன் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது அங்கே நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். இப்போ அந்த இடத்துல இருக்கிற நடந்து போகக்கூடியவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லைப்பா, இயேசு கிறிஸ்து இப்படியே போறாரு, உன்னதான் கிராஸ் பண்ணி போறாரு, உன்னதான் கிராஸ் பண்ணி போறாரு அப்படிங்கிற விஷயத்தை அவனுக்கு சொல்றாங்க. சொன்ன உடனடி அவன் தாமதம் பண்ணல, டிலே பண்ணல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணல, கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம் அப்படின்னு காத்திருக்கல. அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இப்போ அவன் என்ன சொல்லி கூப்பிடுறான்னா, டைரக்டா அவர் பேரை சொல்லி கூப்பிடுறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் வாழ்க்கையில நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். இப்போ அவன் ஏன் சத்தமா கூப்பிட்டான்? அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா
திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் ரெடியா இருந்தாங்க. கட்டிலோட ஏசு எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல கூட்டிட்டு போய் கூரையை பிரிச்சு இறக்கி ஏசு சாமிகிட்ட அவனுக்கு எப்படியாவது சுகத்தை கொடுக்குன்னு கேட்கறதுக்கு 4 பேர் ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்தாங்க, கட்டிலோட தூக்கிட்டு போறதுக்கு. அதே போல ஜெப ஆலய தலைவனுடைய அந்த பிள்ளை வியாதியில படுக்கையில, மரண படுக்கையில இருக்கும் பொழுது அவரை அழைத்து செல்வதற்கு வேலைக்காரர்கள் ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா இந்த குருடனுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, உதவி செய்ய யாருமே இல்லை. அதனால அவன் அந்த இடத்துல இருந்து அவனால நகர்ந்து வெளியே போக முடியாது. ஏன்னா அவனுக்கு கண் பார்வை தெரியாது. அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான்னா அடுத்து அவன் யாராவது கையை பிடிச்சி அடுத்த டெஸ்டினேஷன் கூட்டு போனாதான் அவன் போக முடியும். அதனால அவனால போக முடியாது. அதனால இருக்கிற இடத்துல இருந்து சவுண்ட் அதிகமாக்குறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். என் வாழ்க்கையில காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகளை நீர் பார்க்கிறீர், எனக்கு இறங்கும். தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிற ஒரு குருடன், கண் பார்வையற்றவன். இப்போ அந்த அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். இப்ப அவன் சவுண்ட் ஜாஸ்தியான உடனே அந்த இயேசுவோடு கூட போறவங்க அவனை அதட்டுறாங்க. ஐ, சத்தம் போடாத, அமைதியார். ஏன் அதட்டினாங்க? எதுக்கு அவனை தொந்தரவு பண்ணாங்க? ஏன் அதட்டினாங்க? நல்ல கவனிங்க. ஏன்னா அந்த வழியா அந்த இடத்துல நிறைய முறை அவர் போயிருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர் என்பது அவனுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் என்பது அவனுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து நோய்களை நீக்குகிறவர், பேய்களை நீக்குகிறவர், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் விடுதலையை கொடுக்கிறவர். அவரால் முடியாதது எதுவும் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். தெரிஞ்சும் அதற்கான முயற்சி அவன் எடுக்கல. அதற்கான ஆயத்தம் அவனுக்குள் வரவில்லை. அவன் இயேசு நல்லவர்னு தெரியும், இயேசு சுகமளிப்பவர்னு தெரியும், இயேசு வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றக்கூடியவர் அப்படிங்கிறது தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் அவன் தன்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. அவன் இருக்கிற இடத்துல இருந்து அவனுடைய பிச்சை எடுக்கிற தொழில தான் அவன் மூலதனமா வச்சு அதை மட்டும்தான் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தான். வேற எதுக்கும் ஆயத்தமா இல்லை. ஆமா, அதனால தான் அவன் வந்து அவன் கூப்பிடும் போது தெளிவா கூப்பிட்டான், இயேசுவே, தாவீதின் குமாரனே. ஆமா, அவன் வந்து வேற மாதிரி கூப்பிடல, ஐயா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கூப்பிடல. இயேசுவே, தாவீதின் குமாரனே அப்படின்னா நன்கு தெரிந்தவர். இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்கு அறிந்தவர்கள். அவர் இருளை நீக்குகிறவர், வெளிச்சத்தை குடிக்கிறவர், குடும்பத்தில் காணப்படக்கூடிய பாழான சூழ்நிலைகளை மாற்றி அவர் பரிசுத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர், ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிறவர், இந்த பூமிக்குரிய எல்லா இருளையும் என்னை விட்டு அகற்றுகிறவர் என்பது அநேக குடிகாரர்களுக்கு தெரியும், அநேக பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் தேவனை தேட மனதில்லாதிருக்கிறார்கள். அதான் உண்மை. இயேசுவை நெருங்கினால் வாழ்க்கை மாறும் என்பது அநேகருக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் பாத்திரவான்களாக இந்த பூமியிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய குடும்ப சூழ்நிலை மாறும் என்பது தெரியும், என் வீட்டில் காணப்படக்கூடிய இருளான சூழ்நிலை மாறும் என்பது தெரியும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும் என்பது தெரியும், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று தெரியும். தெரிந்தும் அவர்கள் இன்னும் தேவனை தேடாமல் இந்த உலக மாயைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாக காலை முதல் இரவு வரை ஓடி திரிகிறவர்களாக. எப்படி ஓடி? உலகத்திற்காகவே ஓடி ஓடி ஓடி. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு சங்கீதத்துல, 90ஆம் சங்கீதம் 90வது சங்கீதத்தை சொல்றாப்ல ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்நாட்களை எண்ணுகின்ற அந்த இருதயத்தை, ஞான இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த மோசேயின் ஜெபத்துல சொல்லப்பட்ட அருமையான ஒரு வார்த்தை சங்கீதம் 90ல அந்த வசனத்தை எடுத்தா படிங்க பார்ப்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி. 90:12 நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை தாரும், எங்களுக்கு போதித்தருளும். என் நாட்களை என்னும் அறிவு. ஐயோ, என்னுடைய நாட்களிலே பாதி நாட்கள் முடித்து விட்டேனே,
மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80, 28,800 நாட்கள். என் வயது 50 ஆகிறதே. என் நாட்களிலே ஆல்மோஸ்ட் 95, அதாவது 70% முடித்து விட்டேனே. இன்னும் மீதி நாட்கள் 30 ஆண்டுகள் தான் இருக்கிறது. 30 ஆண்டுகள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 10,000 நாட்களை விட கொஞ்சம் அதிகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாட்களாவது நான் நிம்மதியாய் சமாதானமாய் தேவ பலத்தோடு வாழ வேண்டுமே. இந்த எண்ணம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? தினம் தினம் குடித்துக் கொண்டிருக்கிறவர்கள், தினம் தினம் அந்த பூமியிலே மாயைக்கு ஒப்பு கொடுத்து சண்டையும் சச்சரவும் குழப்பமும் சமாதானம் இல்லாத சூழ்நிலையோடு தங்கள் வாழ்நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புத்தகம் எப்படி ஒரு கதையை போல நாட்கள் முடிந்து விட்டது என்று சொன்னது போல ஒவ்வொரு மனிதனுடைய நாளும் முடிகிற ஒரு நாள் வரும். கடைசி நாளிலே நாம் யோசிப்பதினாலோ அல்லது நம்முடைய நாட்களை குறித்து கவலைப்படுவதனாலோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த குருடன் தன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தீர்மானித்தான். என் வாழ்நாள் முழுவதும் நான் இருளிலே வாழ்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டு நாட்களை நான் கடத்தி கொண்டிருக்கிறேன். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாரும் அதட்டுறாங்க, ஏய் கத்தாத. எத்தனை முறை போயிருப்பாரு, வெறும் பிச்சையை மட்டும்தான் நீ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த. இப்ப என்ன புதுசா உனக்கு சவுண்டு? தாவீதின் குமாரனே எனக்கு ஏன் உனக்கு இந்த சவுண்டு? எவ்வளவு கலெக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த, உலகத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தே டெய்லி அப்பா போடுங்கம்மா போடுங்கம்மான்னு ஃபுல்லா கலெக்ஷன் பண்ணி பண்ணி எடுத்துட்டு போனியே. உன் வாழ்க்கையில உன் எதிர்காலத்தை உன்னால பார்க்கவே முடியலையே. நீ அத்தனை சம்பாதித்து உன்னால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. இருளான வாழ்க்கையிலே நீ அழுது கொண்டிருக்கிறாயே, இன்னும் வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறாயே என்று எத்தனை முறையோ அந்த பக்கம் போயிருப்பார். ஆனா எத்தனையோ பேர் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லியிருப்பாங்க, வாழ்க்கை மாறுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, தாவீதின் குமாரனே. அல்லேலூயா. வேற எதுனா சொல்லியிருந்தா பரவாயில்ல, தாவீதின் குமாரனே அது யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல சொல்ல முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த தேவனை குறித்து நன்கு அறிந்தவனால் மட்டும்தான் தாவீதின் குமாரனே என்று சொல்ல முடியும். இங்கே அவன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். பாருங்க, ஃபர்ஸ்ட் கூப்பிட்டான், இப்ப எப்படி கூப்பிடுறான்? மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, 39வது வசனத்துல, இயேசு நின்று அவனை நம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். எப்படி? ரொம்ப ஆச்சரியம். இயேசு என்ன சொல்றாரு? நல்ல கவனிங்க. ஒரு குருடன் அங்க இருந்து உன்னை கூப்பிடுறான், தெரு கடைசியில இருந்து உன்னை கூப்பிடுறான், இயேசுவே தாவீதின் குமாரனே. அவனுக்கு கண்ணு தெரியாது, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அங்க இருந்து கூப்பிடுறான், இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறான். கண் பார்வையற்றவன் அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க, அங்க இருந்து கூப்பிடுறான், ரமேஷ் பிரதர், ரமேஷ் அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாப்ல. இவர் போவாரா அவன் வருவாரா? நல்ல கவனிங்க. ரமேஷ் போவாரா அல்லது அவன் வருவானா? எப்படிங்க அவர் கண் பார்வையில் அவன் எப்படிங்க வருவான்? கொஞ்சமாவது சென்ஸ், அறிவு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் கண்ணு இல்லாம இருக்கிறான், கண்ணு தெரியாது, குருடன், ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான், அங்கிருந்து கத்துறான், கூப்பிடுறான், நீ வா அப்படின்னு கூப்பிட்டா நீ தான் பைத்தியக்காரன். உண்மையா பொய்யா? அப்ப நீ தான் குருடன். அவ்வளோ உண்மையா பொய்யாங்க? அவன் கண்ணு இருந்தா, கண் பார்வை இருந்தா அங்கிருந்து நடந்துங்க வந்துருவான். வருவானா வரமாட்டான்? இப்ப அவன் கண்ணு தெரியாம அங்க உட்கார்ந்து இருக்கிறான். அவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து கத்துறான். அப்ப நீ போகணுமா அவன் வரணுமா? இது கூட தெரியலையா நமக்கு? இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை போட்டிருக்கனால கூட்டத்தோட சொல்லுவாங்களே, கூட்டத்தோட கோயிந்தான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவன் கண் பார்வையற்றவன், இருக்கிற இடத்தை விட்டு அவனால எழுந்திருக்க முடியாது. அவன் டெய்லி அந்த இடத்துல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கிருந்து அவனை கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுதான் அவனுடைய வேலை. அவனால நடக்க முடியாது, அதாவது எழுந்திருச்சு இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அதனால அவன் கத்துறான், ஓன்னு கத்துறான்.
இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கத்துறான். இப்போ கத்துற அவங்கிட்ட இயேசு போகல, அவனை எங்க கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அவனை வர சொல்லு, அவனை வர சொல்லு. அதான் அதுக்கு மீனிங். நான் அங்க போக மாட்டேன், அவனை இங்க வர சொல்லு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவன் உட்கார்ந்து இருக்கிற இடம் வழி அருகே உட்கார்ந்துருக்கான். எங்க உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னா என்னன்னா, அவனை சுத்தி இருக்கிற எல்லாருமே உலகத்தை நம்பி இருக்கிறவங்க, உலக மாயை நம்பி இருக்கிறவங்க. லூக்காவின் புத்தகம் 8வது அதிகாரத்துல வழி அருகே விதைக்கப்பட்டவர்களை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. படிங்க. லூக்கா 8வது அதிகாரத்திலே அங்கே 3 விதமான விதைகளை குறித்து, 4 விதமான விதைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே முள்ளுள்ள இடத்திலே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையிலே விதைக்கப்பட்டவர்கள், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள். இவன் வழி அருகே உட்கார்ந்திருக்கிறான். அந்த வழி அருகே என்று சொல்லப்பட்ட இடத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை படிக்க பார்ப்போம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் இல்ல, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். ஐயா, வழி அருகே அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து, இல்ல, வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை குறித்து வியாக்கியானம். அதுக்கு அடுத்து செகண்ட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. விதை கற்பாரின் மேல் விழுந்தது, இல்ல, அது முளைத்த விதை வழி அருகே விழுந்து முதிர்ந்தது. ஆகாயத்து பறவைகள் பாருங்க, விதைக்க இதுல படிங்க. இங்க பாருங்க, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அதை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்கே 12வது வசனம் படிங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, வசனத்தை இவங்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லி இருக்கிறாங்க, இயேசு நல்லவர், அந்த ஜெப கூட்டத்துக்கு வா, உன் சூழ்நிலை மாறும், ஒரு முறையாவது வா, சனிக்கிழமை கூட்டம் நடக்குது, நீ வந்து உட்கார்ந்து பாரு, உன் குடும்ப சூழ்நிலை மாறும், உன் பலவீனங்கள் நீங்கும், உன் வாழ்க்கையில நீ கர்த்தர் வைத்திருக்கிற பலனையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வாய். எத்தனையோ இடங்கள்ல இந்த கிராமத்துல சனிக்கிழமை 4 இடங்கள்ல கூட்டம் நடக்குது, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட வர்றது கிடையாது. ஹல்லேலூயா. உயிர் போயிடுது. என்ன போயிடுது? கடைசி நேரத்துல ஜெபம் பண்ணுங்க, பிரயோஜனம் இல்ல. ஆமா, கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய வசனம் விதைக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இருக்கிற இடத்திற்கு, கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. அதனால் தேவனும் அவர்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இல்லை. அவர்கள் பலனற்றவர்களாக, தன் வாழ்நாள் முழுவதும் அலைந்து திரிகிறவர்களாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக, வருத்தத்தோடு பாரத்தை சுமந்து இந்த பூமியிலே தங்கள் வாழ்க்கையை முடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் 12வது வசனத்தை படிங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு. அல்லேலூயா. அவங்க விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு பிசாசானவன். அல்லேலூயா. அங்க யார் வரானா? போகக்கூடாது. அவர் இருக்கிற இடத்துக்கு போக கூடாது. அவருடைய வசனம் சொல்லக்கூடிய இடத்துக்கு போக கூடாது. நான் வீட்டிலே தான் உட்கார்ந்து இருப்பேன், டிவியை தான் பார்த்துட்டு இருப்பேன், சீரியல் தான் பார்த்துட்டு இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் சுத்திட்டு இருப்பேன். சனிக்கிழமை சாயங்காலம் நான் போக மாட்டேன், வேற எல்லா வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆனா தேவனுடைய அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கறதுக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா நான் வழி அருகே உட்கார்ந்து இருக்கிறவன். நான் தேவனுடைய வசனம் வந்தாலும் அதற்கு கீழ்ப்படிய மாட்டேன். ஹல்லேலூயா. அதனால நான் ஒரு குருடன். நான் யாரு? நான் இருட்டுல தான் இருப்பேன். நான் வெளிச்சத்துக்கு வரமாட்டேன். ஏன்னா என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் எனக்கு இருளின் அதிகாரத்தை நன்கு சொல்லி கொடுக்கக்கூடியவர். வா சினிமாக்கு போகலாம், வா சாயங்காலம் ஆயிடுச்சு எங்க போகலாம், தண்ணி அடிக்க போகலாம், வா நம்ம வீட்டில் நல்ல சண்டை போடலாம், சீரியல் பார்க்கலாம், எல்லாத்தையும் செய்யலாம். ஆமா, சுத்தி இருக்கிற எல்லாரும் அப்படித்தான். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், வழி அருகே இந்த குருடன் வழி அருகே அமர்ந்திருக்கிறவன். அவனை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உலகத்தை குறித்தும் உலகத்தினுடைய இந்த இச்சைகளை குறித்தும் ஓடிக்கொண்டிருக்கிறவன். இயேசு அந்த இடத்திற்கு செல்ல தயாராக இல்லை.
பரிசுத்த தேவன். அவன் குருடனாய் இருந்தாலும் இயேசு அங்கே செல்ல விரும்பவில்லை. அவனுங்க கூட்டிட்டு வா. அல்லேலூயா. அவன் வெளிச்சத்தின் இடத்திற்கு வர வேண்டும். அல்லேலூயா. இங்கே பரிசுத்த வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். ப்ளீஸ், அவனை இங்க தூக்கிட்டு வாங்க, அவனை இங்க கொண்டு வாங்க. ஆமா, இப்ப இயேசு அங்க போகல. அவர் வழி அருகே அவர் செல்லவில்லை. அவன் நல்லதை செய்கிற நல்ல இடத்திற்கு, நல்ல நிலத்திற்கு அவன் வந்தான். அல்லேலூயா. வழி அருகே என்று சொல்லப்படக்கூடிய அந்த கெட்ட நிலம், இருதயத்தை பாழாக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து இருதயத்தை சுத்திகரிக்கக்கூடிய பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த வாசனை நிறைந்த நல்ல இடத்திற்கு அவன் வந்தான். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி. அல்லேலூயா. பாருங்க, இயேசு பாருங்க எப்படிப்பட்டவர் பாருங்க. அழகா அவனை நோக்கி அவன் என்ன சொன்னான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு. இப்போ அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? 41வது வசனத்துல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அல்லேலூயா. அவனுக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. இயேசுவை பார்த்தானா? பார்க்கல. கண் பார்வையற்றவனா இருக்கிறான். இப்போ அவங்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. என்ன கேட்கிறாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இப்போ அவன் என்ன கேள்வி கேட்டான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அதுக்கு முந்தைய அதிகாரத்துல பார்த்தாச்சுன்னா 10 குஷ்டரோகிகள் வராங்க, தூரத்துல நிக்கிறாங்க, இதே மாதிரிதான் கேட்டாங்க, இயேசுவே எங்களுக்கு இறங்கும். இயேசு கிறிஸ்து இறங்கினார். அவங்கள்ட்ட சொன்னாரு, நீங்க எல்லாரும் போங்க. இதைத்தான் நம்ம பார்த்தோம் கடந்த நாட்கள்ல. நீங்க எல்லாரும் போங்க. எங்க போங்க? ஊழியக்கார்ட்ட போங்க, ஆசாரியன்ட்ட போங்க, மோசே சொன்ன காணிக்கையை நீங்க கொடுங்க. போகும்போதே அவர்கள் சுத்தமானார்கள். அவங்க குஷ்டம் எல்லாம் போகும்போதே அவங்க நீங்கிடுச்சு, அவங்க வியாதி குணமாயிடுச்சு. அவங்க சொல்லல, இயேசுவே குஷ்டம் பிடிச்சு எங்களால முடியல, உடம்பெல்லாம் குஷ்டமா இருக்குது, எங்க குஷ்டத்தை நீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லல. அவங்க இயேசுவே எங்களுக்கு இறங்கும், இதே வார்த்தை தான் அவங்களும் சொன்னாங்க. அவங்கள்ட்ட அவர் நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படி கேட்கவே இல்லை. அல்லேலூயா. ஆனா இவங்கிட்ட கேட்கிறாரு. அல்லேலூயா. இவங்கிட்ட கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அதற்கு முந்தைய அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அதான் 17வது அதிகாரத்துல. ஆனா இங்க இந்த 18வது அதிகாரத்துல அங்க 10 பேர்கிட்டையும் கர்த்தர் கேள்வியே கேட்கல. 10 பேரும் போங்கப்பா, ஆமா நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. 10 பேருக்கும் சுகமாயிடுச்சு. அல்லேலூயா. ஆனா இங்க 10 பேர் இல்ல, ஒரே ஒருத்தன். எத்தனை பேரு? ஒரே ஒருத்தன். அவன் குருடன். ஆனா அவனை போட்டு லெப்ட் ரைட் வாங்குறாரு. என்ன சொல்றாரு? நான் உனக்கு என்ன செய்யணும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர். ஏன் கேட்டார் இந்த கேள்வியை? எதுக்கு கேட்டார்? ஏன் கேட்டார்? ஏன்னா கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். 9 வருஷமா இந்த கிராமத்துல மாலை நேர கூட்டத்தை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். உண்மையா பொய்யா? இந்த சத்தம் எத்தனையோ வீடுகளில் கேட்கும். ஒரு சிலர் 5 வருஷத்துக்கு பிறகு வந்தவங்க இருக்கிறாங்க, 7 வருஷத்துக்கு பிறகு வரவங்க இருக்கிறாங்க. ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கூட எத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்தான்னு சொல்ல பாருங்க. அதனால இவன் என்னத்துக்கு வந்திருக்கிறான்னு அவர் கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாருன்னா, சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். அல்லேலூயா. சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா இவன் இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று இவனுக்கு தெரிந்தும், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று தெரிந்தும் அவன் அவரை தேடாமல் அங்கே தன்னுடைய வாழ்க்கையில உலகத்திற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அதனால இப்ப அவங்கிட்ட கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. இப்ப அவன் என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? படிங்க, 41வது வசனம் படிங்க. ஆமா படிங்க, போதும். 41வது வசனம் மட்டும். ప్రభువా చూపు పొందగోరుచున్నాను నేను. அதற்கு அவன், நான் பார்வையடைய வேண்டும். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னான்? எல்லாரும் முன்னாடி சொல்றான்,
எனக்கு பார்வை கிடைச்சா போதும். என்ன கிடைச்சா போதும்? இப்ப அவன் சொல்லும் போது எப்படி சொல்றான்னா, எனக்கு பார்வையை மட்டும் கொடுத்துருங்க சாமி, பார்வை கிடைச்சா நான் நல்லா இருப்பேன் சாமி, என் தொழிலை கவனிப்பேன் சாமி, நான் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிப்பேன் சாமி அப்படின்னு அவன் சொல்லல. அவன் ரொம்ப உரிமையோடு உற்சாகத்தோடு அவன் சொல்றான், நான் பார்வையடைய வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிட்ட அதிகாரத்தோடு உரிமையோடு அவன் சொல்றான், நான் பார்வையடைய வேண்டும். ஆமா, நான் பார்வையடைய வேண்டும். அவன் சொல்றான், நான் உனக்கு என்ன செய்வேன்னு சொல்றான், நான் பார்வையடைய வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா முழுசா ஏசாமியை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. முழுசா ஏசாமிய இப்போ அவன் வாழ்க்கையில இப்ப நம்பிக்கை அவர் மேல வந்துருச்சு. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நம்பிக்கை டாக்டர் மேல, திருப்பதி ஹாஸ்பிட்டல்ல, சித்தூர் ஹாஸ்பிட்டல்ல, ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல, அப்புறம் மந்திரவாதி மேல, குறி சொல்றவன் மேல, அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லார் மேலயும் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்ப யார் மேல நம்பிக்கை வந்துருச்சு? ஏசாமி. எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியாது நம்பிக்கை வர்றதுக்கு. கர்த்தருக்கு பிரியமான இன்றைக்கு அதே போலதான் நம்ம கிராமத்துல ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு நம்பிக்கை வருது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை வர்றதுக்கு ஒரு காலம் இருக்குது. அது வரைக்கும் அவங்க நம்பிக்கை வரல. தர்ம அடி வாங்கின பிறகுதான் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. ஆமா, அந்த தர்ம அடி வாங்கும்போது ஒரு சிலருக்கு உயிர் போயிடுது, ஒரு சிலருக்கு ஊசலாடிட்டு இருக்குது. அந்த ஊசலாடிட்டு இருக்கும்போது வரவங்க தப்பிச்சிடுறாங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த தேவன் ஜீவனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். இங்க இவன் ரொம்ப தெளிவா சொல்றான், எனக்கு பார்வை வேணும், வாழ்க்கையில நான் முழுசா பாதி நாட்கள் போயிடுச்சு, மீதி நாட்கள் இந்த உலகத்தை பார்க்கணும், நான் வெளிச்சத்தை பார்க்கணும், இருள வாழ்ந்த நாட்கள் போதும். உன் வாழ்க்கையில நீ இருளான வாழ்க்கை வாழ்ந்தது போதும், நீ வெளிச்சமான வாழ்க்கைக்குள் வந்து தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகு. அல்லேலூயா. நான் பார்வையடைவேன். இயேசு என்ன சொன்னார்? நீ வா, முட்டி போடு, அப்படியே 7 முறை ரவுண்ட் அடி தான் சொன்னாரா? ஒண்ணுமே இல்லை, நீ பார்வை அடைவாயாக. அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளா சொன்னார். வேற எந்த ஒரு விஷயமும் அங்க எந்த ஒரு விஷயமே நடக்கல. ரொம்ப சிம்பிளா சொன்னாரு, நீ பார்வை அடைவாயா. அல்லேலூயா. பார்வை கிடைச்சிச்சா இல்லையா அவனுக்கு? அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி நீ பார்வை அடைவாயாக அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பாயிண்ட கூட சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. அவன் பார்வை அடைந்ததற்கு காரணம் வேற எதுவுமே இல்லை, அவன் ஆண்டவர் பேரில் வைத்திருந்த விசுவாசம். அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. ஆனா அவன் விசுவாசம் வந்த பிறகு அவன் இருக்கிற இடத்துல இல்ல, அவன் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருச்சான், இயேசு இருக்கிற இடத்துக்கு வந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம இருக்கிற இடத்துல இருந்து எழுந்திருச்சு அவர் இருக்கிற இடத்துக்கு போனாதான், அவருடைய வார்த்தையை கேட்டாதான் அவர் வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையின் இருளும் நம்மை விட்டு நீங்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அப்படியே பாருங்க, அந்த பக்கம் விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையிலேயே வெளிச்சத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவர். எப்படிப்பட்ட ஆண்டவர்? வெளிச்சத்தின் ஆண்டவர். உன் வாழ்க்கையில எந்த இருள் உன்னை பாடா படுத்துது, கவலைப்படாத. நீ இப்போ இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருச்சிட்ட. அல்லேலூயா. எப்படி இந்த குருடன் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருச்சானோ அதே போல எழுந்திருச்சிட்ட. நீ இப்ப அவர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்ட. அல்லேலூயா. இப்ப நீ மரண வாசனையிலிருந்து ஜீவ வாசனை இருக்கிற இடத்துக்கு வந்து விட்டாய். பரிசுத்த தேவனுடைய வெளிச்சத்திற்கு நீ வந்து விட்டாய். கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த தேவன் உன்னை பிரகாசிக்க செய்வார். இங்கே வசனம் சொல்லுகிறது, கடைசி வசனம், உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா. கண் பார்வை கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. நாளையிலிருந்து நான் 100 நாள் வேலைக்கு போறேன், நாளையிலிருந்து நான் சம்பாதிக்க போறேன், துட்டு சேர்க்க போறேன், வீடை கட்ட போறேன், அப்புறம் டைனிங் டேபிள் வாங்க போறேன், டைல்ஸ் போட போறேன், அப்புறம் அதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழல. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், நான் அவர் கூடவே இருப்பேன், அவருக்கு பின்னாடியே போறேன். அல்லேலூயா. இத்தனை பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வரும்பொழுது அது வரைக்கும் உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்த அந்த குருடன் இப்ப இயேசுவின் பின்னே ஓட துணிந்தான். அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்,
இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. இனி நான் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. இனி நான் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமா, நான் ஒரு பாழான, ஒரு இருளான, ஒரு மாயையான இந்த உலக இருளுக்குள் நான் அமர்ந்திருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய சூழ்நிலை கைகளை ஏந்துகிற சூழ்நிலையாக காணப்பட்டது. நான் அநேகரை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தேன். உலக மனிதர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த உலகத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னால் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருக்க முடியவில்லை. நான் முழுவதுமாய் அடிமைப்பட்டவனாக, ஒடுக்கப்பட்டவனாக ஒரே இடத்தில் இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் பரிசுத்த தேவனை விசுவாசித்தேன். அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்தேன். அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று முடிவு செய்தேன். அவர் இருக்கிற இடத்தை நேரி, அவர் இருக்கிற இடத்தை தேடி, அவரை தேடி நான் என்னுடைய இடத்தை விட்டு அவருடைய இடத்திற்கு சென்றேன். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற தேவன். அவர் இருக்கிற இடத்திற்கு நான் சென்ற பொழுது, அவருடைய வார்த்தைகளை நான் கேட்ட பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்த பொழுது, யோவான் 14:14 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன தேவன், அவருடைய நாமத்தினாலே நான் அவரிடத்தில் கேட்டேன், நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசித்தபடினாலே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தருடைய மகிமை என் மேல் பலமாய் இறங்கினது. என் இருள் என்னை விட்டு நீங்கினது. தேவனுடைய வெளிச்சம் என் மேல் உதித்தது. கர்த்தர் என்னை பிரகாசிப்பிக்க செய்தார். நான் கர்த்தருக்கு சாட்சியாக மாறினேன். கர்த்தருக்கு பின்னாக சென்றேன். இன்றைக்கு கர்த்தர் என்னை பலவானாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி அவர் சமூகத்திற்காக காத்திருங்கள். அவருடைய வார்த்தையின் சத்தத்திற்கு உங்களை ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் காணப்படக்கூடிய இருளை நீக்கி பிரகாசிக்கிற ஒளியாய், உங்களை பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் மாற்றி சாட்சியை நிறுத்துவார். ஹல்லேலூயா. வார்த்தையின் சத்தத்தை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. வாழும் பூமி உறங்கோ எல்லாம் உண்ணோ உணவு உள்ளாடு என்னோ, வாழும் பூமி உறங்கோ எல்லாம் உண்ணோ கல்வி செல்வம் கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது, கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது. அன்புள்ள இயேசப்பா, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இதோ இந்த மாதத்தின் 3ஆம் வாரத்திலே கர்த்தாவே இந்த ஸ்தலத்திலே உம்மை நோக்கி பார்க்கும்படியான சிலாக்கியத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். இதோ இந்த ஸ்தலத்துக்கு நீ தெரிந்து கொண்டவர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற இயேசப்பா. தேவரே, இதுவரையிலும் கர்த்தாவே அதோ இந்த குருடனை போல கட்டி வைத்து இருந்தார்கள் ஆண்டவரே. ஆனாலும் வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி நடந்து விசுவாசித்து இதோ கர்த்தாவே இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த உயிருள்ள வார்த்தையை கேட்டு அவருடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். குடும்பங்கள் மாறட்டும் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். கட்டப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே விடுதலை ஆகட்டும்
மாறட்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விடுதலை ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாறட்டும் ஆண்டவரே. சிறையிருப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. கட்டமைப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. அந்தகாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசப்பா தேவரே, அவிசுவாசத்தில் இருந்து கத்தாவே நல்ல ஒரு மனப்பூர்வமான விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் நீ கொடுப்பீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம் அப்பா. தேவரே, இந்த நாளில வார்த்தை கேட்டவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தை நீ தொட்டதுக்காக நன்றி இயேசப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை கத்தாவை மாற்றிக்கொண்டா இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செபிக்கிறோம் இயேசப்பா. சோதரிக்கிறோம். மீண்டும் கத்தாவே இன்னும் கட்டப்பட்ட ஆண்டவரே இப்பேற்பட்ட கூட்டங்களிலே கலந்து கொள்ளாமல் கத்தாவே செவிடனை போல குருடர்களை போல கத்தாவே குடும்பங்களை உட்கார்ந்து கொண்டு கதைகள் பேசுகிறவர்களை உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசப்பா. அவர்கள் வாழ்க்கை மாறட்டும். சீக்கிரிலே ஒரு மனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற எண்ணங்களை கொடுப்பீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம். நீர் யாவருக்கும் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினால் ஆண்டவரே பிசாசுகள் கட்டுகளில் விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம். தொடர்ந்து கத்தாவே சத்தியத்தை கொடுத்த எங்களுடைய அன்பு தாசர் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அவரை மூடி மறைத்து நீர் வெளிப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம் அப்பா. மீண்டுமாய் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உங்களுடைய சமாதானத்தை கொடுப்பீராக. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்று உண்டோ என்று வாக்களித்த தேவன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். இதனால ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆசீர்வாதத்தை கொடுத்து குடும்பங்களை பெருக செய்வீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். கேட்டவைகளும் கேட்க மறந்த அநேக நன்மைகளும் கூட்டி தந்துள்ள ராஜா. விசேஷமா அந்த குடும்பத்தை ஆரம்பி கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா. அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். சிறையிருப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். குடும்பத்துக்குள்ள ஒரு மன சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். வீட்டை சுற்றிலும் கத்தாவை தேவ தூதர்கள் பட்டாலும் இந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதாக ஆண்டவரே. சோதரிக்கிறோம். பிசாசானவன் கத்தாவை வீட்டுக்குள்ள வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலவீனங்கள் வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சோதரிக்கிறோம் அப்பா. அடுத்த வாரம் நடக்க இருக்கும் கூட்டத்தை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வ ஆவியானவர் நீர் மட்டும் நடத்துங்கப்பா. சோதரிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன் இயேசுப்பா. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிற என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.